வணக்கம்ங்க. உலகெங்கும் இருக்கும் கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சனில் நாம் பார்க்க போகிறது சேப்பங்கிழங்கு வேர்க்கடலை வைத்து ஒரு சுவையான கிறிஸ்பியான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் சேப்பங்கிழங்கோடைய அதோடைய அரிப்பு தன்மையோ வளவளப்பு தன்மையோ கொஞ்சம் கூட இருக்காதுங்க. சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். மேலும் இந்த பதிவில் ஒரு கிச்சனுக்கு தேவையான பொருள் பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ பாருங்கள், நம்ம கிச்சனில் வேலை முடித்ததும் அங்கங்கே சிலது எண்ணெய் சிந்திருக்கும், தண்ணி சிந்திருக்கும், இல்லை குழம்பு இது போல் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் சமைச்சு முடிக்கிறப்போ ஸ்டவ்வுக்கிட்டேயும் அப்படி தான். என்ன தான் நாம் துணி வச்சு தொடச்சி எடுத்தாலுமே அந்த துணியை நம்ம அடுத்த நாள் பயன்படுத்த பிடிக்க மாட்டேங்குது. இதுக்கு இது போல் இப்போது இந்த கிச்சன் டவல், நிறையா கிச்சன் டவல்ஸ் இப்போது நிறைய பேர் வாங்குகிறாங்க. இப்போ நான் இது போல் வாங்கியிருக்கிறேன். அம்மா ஸ்பெஷல் சேனல் சித்ரா சகோதரி எனக்கு இதை சொன்னாங்க, இதை வாங்குங்க இனியா சிஸ்டர், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நானும் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். 5 பீஸ் இருக்குது ஒரு பேக்கெட்டில். அதை நான் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம துணியில் துடைக்கும் போது அதில் அந்த வளவளப்பு தன்மை, எண்ணெய் தன்மை போகாது, தண்ணி கூட முழுசாக உரியாது. இது நல்லா அப்படியே துடைச்ச உடனே அப்படியே நல்லா உறிஞ்சிடுது. அந்த எண்ணெய் தன்மை, வளவளப்பு தன்மை கூட எடுத்துடுது. அதாவது கொஞ்சம் சோப் லிக்விட் போட்டு அந்த வெட் பண்ணிவிட்டு நம்ம துடைச்சோன்னா இன்னுமே நல்லா பளிச்சுன்னு ஆகிடுது. நான் உங்களுக்கு வெறும் லைட்டாக வெட்டு டவல் வச்சு தான் உங்களுக்கு நான் துடைச்சி காட்டுறேன். நான் இதில் எந்த ஒரு லிக்விடும் இப்போ போடலை, சாதாரணமாக துடைச்சி காட்டுறேன். அதுவே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. நீங்களும் இது போல் வெறும் துணி மட்டும் பயன்படுத்தாமல் இது போல் கிச்சன் டவல்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இதை நல்லா நம்ம இது போல் துடைச்சிட்டு அதை அப்படியே நம்ம தண்ணியில் நல்லா அலசிடலாம். சோப் போட்டு கொஞ்சம் ப்ரஷ் போட்டு கூட இதை தேய்ச்சி அலசிடலாங்க. அலசி காய போட்டுடலாம். ஒரு துணி மாதிரி இதை பயன்படுத்தலாம். ஆனால் இதில் அந்த எண்ணெய் பிசுப்பெல்லாம் அவ்வளோ தூரம் ஒட்ட மாட்டேங்குது. ஒரு 2 மாதம் வரைக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம். அதுக்கு மேலே கூட நம்ம வச்சு பயன்படுத்துறதை பொறுத்து 3 மாதம் வரைக்கும் வரும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நான் லிங்க் தர டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். வேணும்னா நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. எனக்கு இது நல்லாவே பயன்படுது. அதனால தான் இதை நம்ம தோழிகளுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக இந்த பதிவில் சொல்கிறேன். நிறைய பேர் பயன்படுத்துவீங்க. நம்ம சேனலில் நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் பார்க்குறாங்க. அவங்களுக்கு இது போல் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். அதனால் ஒன்று ஒன்றா நான் யூஸ் பண்ணுறதை இனிமேல் போட்டு காட்டுவேன். இப்போ நாம் ரெசிபிக்கு போயிடலாம். நான் ஒரு அரை கப்பு வேர்க்கடலை எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. இது அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நாம் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். அரை கிலோ அளவுக்கு சேப்பங்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கிழங்கு வகைகள் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2-3 தடவை அலசி எடுக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற மண் அழுக்கெல்லாமே போகும். பாருங்கள் எப்படி கழன்னு வருதுன்னு. அதனால் இது போல் கிழங்கு வகைகளை அப்படி அலசிட்டு நல்லா பளிச்சின்னு வரணும் தண்ணி. அப்போ தான் நம்ம அவிக்கும் போதும் அந்த கிழங்கு சுத்தமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு வாணலியில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி, அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. 6லேருந்து 7 நிமிஷம், அதுக்கு மேலே இது அவியக்கூடாதுங்க. ஹாஃப் குக் ஆகணும். பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இதில் வளவளப்பு தன்மையும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் வெந்துடக்கூடாது. அந்த தோல் எடுத்தால் நல்லா சாஃப்டாக வரணும், அவ்வளோதாங்க. அதனால் 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் மட்டுமே குக் பண்ணுங்கள். ப்ரெஷர் குக் மட்டும் பண்ணிடாதீங்க, வேஸ்ட் ஆகிடும். நம்ம இப்போ இன்றைக்கி செய்ய போகிற சைட் டிஷ்ஷுக்கு அது சரி வராது. அதனால் இது போல் உரித்து எடுத்துடுறேன். இப்போ நமக்கு வேர்க்கடலையும் ஊறிடுச்சு. இதை நாம் எடுத்து இந்த ஊற வச்ச தண்ணியோடவே சேர்த்து நான் ப்ரெஷர் குக் பண்ணிட போகிறேன். அப்படியே அவிச்சாலும் கொஞ்சம் இன்னும் சாஃப்டாகவே ஆகாது. அதனால் நான் ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துகிட்டேன். என்னுடைய இந்த சின்ன குக்கருக்கு நீங்கள் வைக்கிறத பொறுத்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் சாஃப்டாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப குழைய வச்சிட வேண்டாம். இப்போ இந்த சேப்பங்கிழங்கு தோல் உரிச்சிட்டு எல்லாமே ஒரே அளவு இருக்கிற மாதிரி ஒரு டைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு க்யூப் அளவுக்கு நான் டைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாகவும் நறுக்கிக்கலாம். இல்லை நான் நறுக்கிற மாதிரி ஓரளவுக்கு மீடியம் சைஸ் வேணும்னா அது போலேயும் நறுக்கிக்கலாம். ரொம்ப பொடிசாக மட்டும் நறுக்கிடாதீங்க. இது போல் எல்லா சேப்பங்கிழங்கும் நறுக்கி வச்சுருங்க. கையில் பாருங்கள் ஒட்டாது, வளவளப்பு தன்மையும் இருக்காது. நாம் இது செய்ய போகிற பொரியலில் கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மை இருக்காது. இப்போ ஒரு வாணலி சூடு பண்ணிவிடுங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நறுக்கி வச்ச சேப்பங்கிழங்கு எல்லாத்தையுமே அதில் சேர்த்துருங்க. ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க, லோ ஃப்ளேம்லாம் வைக்க வேண்டாம். ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா அப்படியே இது ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துடணும். இது எண்ணெயில் வேகுது, ரொம்ப குழஞ்சிருமா அப்படிலாம் நினைக்க வேண்டாங்க. எண்ணெய் நல்லா சூடாகி இருக்கணும், ரொம்ப சூடாகிடக்கூடாது. நல்லா சூடான பிறகு இந்த கிழங்கை சேர்த்துருங்க.
இதே போல் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதே போல் வறுத்துருங்க. ஒரு 7-8 நிமிஷத்தில் இது போல் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், கலகலன்னு வந்து வரும். இந்த மாதிரி பக்குவத்தில் நாம் அப்படியே எடுத்து எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு கப்பில் மாற்றி வச்சுருங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து நம்ம மறுபடியுமே வெங்காயத்து கூடலாம் சேர்த்து பண்ண போகிறோம். இப்போ இந்த எண்ணெயை ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்கிட்டு, நான் வானலியில் அதிகம் எண்ணெய் வைக்கலைங்க, சும்மா நீங்கள் வேணும்னா 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வேர்க்கடலையும் நல்லா அவிஞ்சிருச்சு. இந்த மாதிரி அழுத்தி எடுக்கும் போது மசியணும், அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, நான் சின்ன பல்லுன்றதுனால 10 பல்லு பூண்டு, நீங்கள் பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 இனுக்கு கருவேப்பிலை நல்லா அலசிட்டு உருவி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 மிளகு, அவ்வளோதாங்க. இது வரைக்கும் சேர்த்து அப்படியே கொஞ்சம் கொரப்பாக பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மசாலா தான் இந்த பொரியலுக்கு ஒரு தனி மனம் கொடுக்க போகுது, அந்த சுவையுமே கொடுக்கும். அதனால் இது தாங்க இதுக்கான மசாலா. இப்போ வானலியில் சும்மா 1 ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். நம்ம இந்த வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக வெங்காயம் சேர்க்கணும். பெரிய வெங்காயமாக இருந்தாலும் 1 கப்பு வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு சேர்த்து பாதி அளவுக்கு வதங்குற வரைக்கும் போட்டுக்கிறேன். வேணும்னா ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வெங்காயம் அப்படியே இந்த எண்ணெயிலேயே வதங்கினா போதுங்க. நிறைய எண்ணெய் இதுக்கு ஊற்ற வேண்டாம். ஏன்னா நம்ம கிழங்கு வறுத்து எடுத்து வச்சுருக்குறோம். அதை இதில் சேர்க்கும்போது அதில் இருக்கிற எண்ணெய்க்கு வந்து ஊஸ் அவுட் ஆகும். அதனால் வெங்காயத்தில் லைட்டாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த கொரப்பான பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் சும்மா ஒரு நிமிஷம் வந்து அப்படியே வதக்கிக்கோங்க. இப்போ நாம் வறுத்து வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கை இதில் சேர்த்துருங்க. இதை அப்படியே நம்ம வதக்க இந்த சேப்பங்கிழங்கில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் எண்ணெய் கூட அந்த வெங்காயத்தை கூட சேர்த்து இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து வந்துடும். இதை சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயமும் ஓரளவுக்கு ஒரு 70-80% வந்து வறுந்துடட்டும். ரொம்ப ப்ரௌனாலாம் வறுபடக்கூடாது. அவ்வளோதாங்க. இது போல் நல்லா பொலன்னு வந்து வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் எனக்கு வந்து கிறிஸ்பியாகவே வேணும், இது போல் நல்லா வந்துட்டு பொலன்னு இருக்கணும்னா தக்காளி சேர்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதில் சாஃப்டாக கொஞ்சம் வேணும்ன்ட்டு நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி அரைச்சி சேர்க்குறேன். வேணான்றவங்க தக்காளியை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அவிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிடுங்க. இப்போ எனக்கு வந்துட்டு நான் ரசம் சாதத்துக்கு இதை சைட் டிஷ்ஷாக செய்கிறேன். அதனால் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் தக்காளி சேர்த்துருக்கிறேன். இல்லை, இது வெறும்னே எனக்கு பொல நல்லா கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தக்காளியை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதை அப்படியே ஆட் பண்ணி நீங்கள் செய்யுங்க. நான் இதை வச்சு வெறும் சேப்பங்கிழங்கு மட்டுமே எப்படி கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணுறதுன்னு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேங்க. வேணும்னா நீங்கள் அதை கூட பார்க்கலாம். சேப்பங்கிழங்கில் நாம் பல ரெசிபிஸ் செய்திருக்கிறோம், பாயாசம் கூட செய்திருக்கிறோங்க. சேப்பங்கிழங்கு சமையல் வேணும்னா நம்ம சேனல் எடுத்து பாருங்கள். அவ்வளோதாங்க, கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த சேப்பங்கிழங்கு வேர்க்கடலை பொரியல் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.